ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து மைக் செட்டை போட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. உண்மையான விடியலை தான் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத தினம் தினம் நம்ம பாக்குறோம். என்னன்னா, நேற்றைக்கு பவானில நடந்த இந்த பொதுக்கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 48 மணி நேரம் தமிழகத்துல என்ன நிகழ்வு ஏற்பட்டது என்று பட்டியலிட்டு சொல்றேன். தமிழ்நாடு சந்திச்சிருக்கக்கூடிய அவலங்களை பத்தி பேசியிருக்காரு. அவ்வளவு கொலை கொள்ளைகள் இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு, இந்த லட்சணத்துல நாங்க விடியல் ஆட்சி கொடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்ற புள்ளி விவரத்தை அடுக்கியிருக்காரு. என்ன மாதிரியான கிரைம்ஸ் வந்து கடந்த 48 மணி நேரத்துல மட்டும் தமிழகத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நம்ம எல்லாருக்கும் நினைவு இருக்கும், இந்த 2021 தேர்தலின் போது ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி மைக் செட்டை போட்டு ஊரா போட்டுட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினோட விடியல் ஆட்சி இது அப்படிங்கிற பெருமை பேத்திட்டு இருக்காங்க நம்ம திமுக காரங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேரை கூட்டி திமுகவின் மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு வெறும் விளம்பரமா பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து திராவிடம் 2.0 அப்படின்னு சொல்லி அவங்க கனவை எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் தினம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? வாழவே அச்சப்படக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு மாறிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் விவகாரம். என்னன்னா, நேற்றைக்கு மட்டும் பாருங்க, 2 நாள் மட்டும் அவ்வளோ கிரைம்ஸ் வந்து நடந்திருக்கு. நீங்க சேனலையோ ஏதோ ஒரு தொலைக்காட்சியோ நீங்க திறந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிரைம் ரிப்போர்ட்ஸ் வந்து பதிவாயிட்டு இருக்கு. முழுக்க வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது அப்படிங்கறத தான் வந்து பதிவு பண்ணும். இதைத்தான் தொடர்ந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் வெறும் குற்றச்சாட்டை மட்டும் இதை சொல்லல, தினம் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய கிரைம்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு. குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா, நேற்றைக்கு ரொம்ப முக்கியமா எடுத்து பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மானாமதுரை அருகே நடந்திருக்க லாக்அப் டெத் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு அந்த ஊர் மக்களும் அந்த பையனுடைய அப்பா அம்மாவும் வந்து அங்க போராட்டம் நடத்துறாங்க. யாரு அப்படின்னா, மானாமதுரையில வந்து ஆகாஷ் அப்படிங்கிற 26 வயசு பையன். இவர் வந்து பட்டதாரி. இவரை ஏதோ ஒரு வழக்குல வந்து கைது பண்றாங்க. லாக்அப்ல கொடுத்த டார்ச்சர் காரணமாக அவர் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்படுறாரு. சுவாச கோளாறு ஏற்பட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. அங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து உடலை வாங்க மறுத்து அங்க தர்ணால ஈடுபட்டிருக்காங்க. போலீசாரை வந்து கைது செய்யணும், உடனே வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த பையன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பையன் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தை சார்ந்த கட்சிகள் பிரிவுகள் அவங்க எல்லாம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரியான பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதோட சேர்த்து இந்த மரணம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய 27வது கஸ்டோடியல் டெத் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தொடர்ந்து திமுக ஆட்சியில இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது அதிகரிக்குது. சில மாதங்களுக்கு முன்பு நம்மளே பார்த்தோம், இந்த மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி இருந்தது. நம்ம சிஎம் ஸ்டாலின் சாரே போய் மன்னிப்பு எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு போன்ல. மன்னிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, மீண்டும் இது போன்ற சம்பவமோ இது மாதிரியான உயிர் பலியோ நடக்காம நான் பாத்துக்கிறேன், அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கறதா அர்த்தம். ஆனா இவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க ஆட்சியாளர்களோட லட்சணம் இருக்கு. ஏன்னா போலீசாருக்கு வந்து கடிவாளம் இல்லாம சுத்துறாங்களா, இந்த மாதிரி அடிச்சே கொல்ல முடியுமா அப்படிங்கிற ஆதங்கத்துல அவங்க பெற்றோர் வந்து சத்தம் போடுறாங்க. குறிப்பா அந்த தாய் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, என் பிள்ளைய அவங்க கொன்னுடுவேன்னு சொல்லி ஏற்கனவே மிரட்டி இருந்தாங்க. கையில கிடைச்சா அவனை அடிச்சு கைகளை உடச்சு கொன்றுவேன் சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு. என் கையில மாட்டினா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த பெற்றோர் வந்து இன்னைக்கு உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்றாங்க. இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. சோ இதே மானாமதுரை பகுதியில இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. நம்ம இங்கொன்னும் அங்கொன்னும் நடக்கிறத வந்து இங்க வந்து எதிர்கட்சிகள் எடுத்து பேசல. குறிப்பா இந்த இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, மானாமதுரையில முனீஸ்வரன் அப்படிங்கிற ஆட்டோ டிரைவர், இவர் ஒரு அரசியல்வாதியோ இல்ல பின்புலமோ இல்ல வந்து பேர ஏதோ பிரச்சனையோ அப்படிலாம் கிடையாது. நார்மல் ஆட்டோ டிரைவர், வயசு 30. இவரு கழுத்தறுப்பட்டு அங்க மர்டர் செய்யப்பட்டிருக்காரு. சோ இந்த லட்சணத்துலதான் நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாக்கணும். எந்த விதமான
முன்பகையோ மற்ற விஷயங்களோ இன்னும் சொல்லப்படல. பட் ஆனா இங்க இந்த ஆட்டோ டிரைவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இதுவும் மானாமதுரையில நடக்கக்கூடிய சம்பவம். சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பெண் பிள்ளைங்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கானா? நேற்றைக்கு நான் ஒரு காணொளி பார்த்தேன். 7 வயசு குழந்தை, இது வந்து குமரபாளையம்ல ரோட்ல விளையாடிட்டு இருக்கு. இந்த குழந்தை அவங்க வீட்டு பக்கத்துலயே விளையாடுது. இந்த குழந்தைய அந்த ஏரியால இருக்கக்கூடிய இவன் வந்து கொத்தனார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆளுக்கு ஒரு 27-28 வயசு பக்கமா இருக்கும் போல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. இவன் வந்து அந்த குழந்தைய வந்து கடத்தி கொண்டு போய் வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான். இவன் மேல வந்து போக்சோ வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி எங்கேயுமே பாதுகாப்பு இல்லையா இந்த நாட்டுல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க சென்னையில காசிமேடு பக்கத்துல நவீன் அப்படிங்கிற யூடியூபர் அவரு, அதோட சேர்த்து இந்த மனுஷன் வந்து திமுகவோட நிர்வாகியாவும் இருக்காரு. இளைஞர் அணியில ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பைக்ல ஹார்ஷா போயிட்டு அங்க எதிர வந்து ஒரு 15 வயசு பெண் குழந்தைய வந்து மோதி இருக்கப்பல வாக்குவாதம் ஏற்பட்டதுனால அந்த பெண்ணுடைய பிறப்புறப்புலயே இந்த ஆள் வந்து எட்டி உதைச்சிருக்கான். இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் ராஸ்கல். அந்த மாதிரி அடிச்சதுனால அங்க இருந்து அவங்க தந்தைக்கும் இவங்களுக்கும் வந்து வாக்குவாதம், கைகலப்பு ஏற்படுது. அதன் பின்பு வந்து இவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. திமுக காரன்ற லேபிள்ல சுத்துறதுனால எவன் நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் இங்க முக்காவாசி பேர் சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு நாமக்கல் தொட்டு கிருஷ்ணகிரி தொட்டு மானாமதுரை வரைக்கும் ஒரே இந்த பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இதத்தான் எடப்பாடி அவர்கள் பவானில நேற்றைக்கு பொதுக்கூட்டத்துல சொல்லியிருக்காரு. 48 மணி நேரத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, குறிப்பா சென்னைக்குள்ள மட்டும் எவ்வளவு சம்பவம் நடக்கு அப்படின்றத கோட் பண்ணிருக்காரு. நீங்களே அந்த காணொலியை பாருங்க. செங்கல்பட்டில் திமுக கொடி கட்டிய தரிகட்ட கார் மோதி கர்ப்பிணி பெண் பலி. சென்னை ராயப்பேட்டையில வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கீரடியில் அத்துமீறிய காவலர். சோ இப்படி தமிழ்நாடு முழுக்க 48 மணி நேரத்துல மட்டும் இவ்வளவு சம்பவம் நடக்குது. நெல்லையை தொட்டு மானாமதுரையை தொட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த மாதிரி 1000 பிரச்சனை தினமும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து நீங்க நியூஸ் பார்த்திருந்தீங்கன்னா இந்த நியூஸும் பார்த்திருப்பீங்க. இது எங்க அப்படின்னா ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. வயசானவங்க 70 வயசு ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு வந்து 60 வயசு. அந்த 70 வயசு ஹஸ்பண்ட கொன்னுட்டு 60 வயசு இந்த அம்மா கிட்ட வந்து செக்ஷுவலா பிஹேவ் பண்ணிருக்கான் இந்த கொலைகாரன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இவன் யாரு அப்படின்றது தெரியல. அவங்க வீட்டுக்குள்ள சொந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறதுலயே பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சி நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சோ இந்த ஆட்சியில பாரபட்சமே இல்லாம 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் வந்து ஒரு பாதுகாப்பும் கிடையாது. சில நாள் முன்னாடி ஒரு வீடியோ வந்து எல்லாரும் எடுத்து வைரலா பண்ணிட்டு இருந்தாங்க எதிர்கட்சியினர். நான் அந்த வீடியோவை உங்க முன்னாடி வைக்கிறேன். என்ன சார் நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? காலையில போய் கோலம் போடும்போது நம்மள ஒரு செயல் பண்ணி போயிட்டாம்பா. 3ஆவது வாட்டி இப்படி சம்பவம் நடக்குது. இங்க லேடிஸ்க்கு சுத்தமா சேஃப்டி இல்லப்பா. அரசாங்கத்தால நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கீலன்னா நாமளே நமக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியதா. சோ இந்த காணொலியை பார்த்து நம்ம சிரிக்க கூடாது, நம்ம சிந்திக்கணும். ஏன்னா வந்து ஒரு பெண் குழந்தையோ இல்ல பெண்ணோ வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறது கூட பாதுகாப்பே இல்ல அப்படிங்கறதா இந்த ஆட்சி நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். குறிப்பா வந்து இப்ப நடந்திருக்க சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு, 7 வயசு குழந்தை அது வீட்டு வெளியே விளையாடுது, நம்ம வீட்லயே சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு, இப்படி இருந்தா நம்ம எப்படி அந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு வருவோம் அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும் இல்லையா? ஆனா நம்ம முதல்வர் என்ன சொன்னாரு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். உங்க கட்சிக்காரன் நீங்க அடக்குறீங்களா? இப்ப இந்த அரெஸ்ட் ஆனாலையா காசிமேட்ல அந்த பையன் நவீன், அவன் வந்து உங்க கட்சிக்காரன் தான். அதே மாதிரி கிருஷ்ணகிரில 2 வயசு குழந்தைகிட்ட அத்துமீறினால ராஸ்கல், அவனும் உங்க கட்சிக்காரன் தான். இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறவனா கட்சிக்குள்ளேயே வச்சிருக்கீங்களே அப்படின்னு. இதே மற்ற கட்சியா இருந்தா என்ன பேச்சு பேசுவாங்க இந்த திமுக காரங்க அப்படிங்கிறதுதான். நம்ம முதல்வரை பார்த்து என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கா சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்க நீங்க தினம் தினம் விளம்பர மாடல்லே கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இங்க இருந்து காசாக்கு குரல் கொடுக்குறீங்க, ஈரானுக்கு குரல் கொடுக்குறீங்க. நம்ம ஊர் மக்கள் இங்க நாரி போயிருக்காங்களே, இதுக்கு யாராச்சும் எதிர்கட்சிக்காரங்க வாயை திறப்பாங்களா? குறிப்பா பட்டியல் சமூகத்துக்கு குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா வந்து இவங்க கூட்டணியில இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாருமே வந்து இவங்கதான் சமூக நீதியை காப்பாத்துறாங்க. பட்டியல் சமூகத்தின் பாதுகாவலரே நாங்க தான். நாங்க வந்த பிறகுதான் நீங்க சட்டம் போட்டீங்க. இதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பதிவு பண்றோம். ஆனா நீங்க எடுத்து பாருங்க, பட்டியல் சமூகத்துக்கு இவங்க வந்த பிறகு நடக்கக்கூடிய அநீதிகள் எந்த விதமான மாற்றமும் அந்த மக்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தவே இல்லை. அதனால அவங்க ஒரு ஃப்ரீ ஓட்டர்ஸா தான் இவங்க பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பா இருக்கட்டும், சமமான மரியாதையா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதிகளா இருக்கட்டும், வாரியத்துக்கும் கொடுத்த நிதியை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எடுத்து வந்து மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கேன் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து இங்க எதிர்கட்சி தலைவர்கள் பலமா வைக்கிறாங்க. குறிப்பா அண்ணாமலை போன்றவர்கள் இதுக்கு வந்து கடுமையான கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துல நீங்க ஆட்சி நடத்துறீங்க. பெண் பாதுகாப்பு குறிப்பா நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் இந்த விமென்ஸ் டேக்கு விஷஸ் எல்லாம் போட்டு ஓடு கத்திட்டு இருந்திருப்பாங்க. உண்மையில
எனக்கெல்லாம் பார்த்தா அது சிரிப்பு தான் வரும். இங்க சமூகத்துல நிறைய பேர் அவங்கள வந்து மகளிரை வந்து மதிக்கிறதெல்லாம் கிடையாது. சோ வெறும் ட்வீட் போட்டாலோ இல்ல சாங் போட்டு ரீல்ஸ் போட்டாலோ நீங்க மதிக்கிறதா ஆயிடுமா? முதல்ல நம்ம வீட்டுல இருந்து வெளியே வர பெண்களை நம்ம சகோதரிகள் போல பார்க்கணும், அவங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த சமூகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத காட்டமாவே நான் பதிவு பண்றேன். சும்மா ரீல்ஸ் போடுறேன்ற பேர்ல இன்னைக்கு இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் யாரு காரணம் அப்படிங்கறத நம்ம தான் சிந்திக்கணும். இங்க ஒரு பக்கம் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், என்ன தப்பு பண்ணாலும் நான் அவனை பாதுகாப்பேன் அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் நாமளே வந்து வைன் ஷாப்ல திறந்து வச்சு பிளாக்லயும் விற்கிறோம், பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா திருப்பி கொடுத்தா இன்னொரு 10 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ குடி போதைய அந்த நாட்டுக்கு ஊத்திட்டு இருக்கீங்க, அரசாங்கமே பண்ணிட்டு இருக்காது. இன்னொரு பக்கம் கஞ்சாவை ஈஸியா புழக்கத்துல விட்டு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் கஞ்சா கிடைக்கிற அளவுக்கு சின்ன பசங்க கையில கொண்டு போய் சேர்க்கறதுனாலதான் இந்த மாதிரி அவனுக்கு வயசும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, தாயா தாரமான்ற வித்தியாசம் தெரியாம கெட்டு குட்டிச்சவரா ஆயிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறதா சொல்லும். கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் இது உச்சத்தை தொற்றுக்கு அப்படிங்கறத தான் பாக்குறோம். இதெல்லாம் எப்ப போய் முடியுமோ? இந்த லட்சணத்துல நாங்க திராவிடம் 2.0 கொடுக்க போறோம் அப்படின்ற பெருமை வேற. மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.